அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்றது ரொம்ப காமெடியா இருக்கா தெரியல. ஃபோன் பண்ணி என்னை கலாய்க்கிறாங்க. நான் எப்படி சொல்லி பழகிட்டேன் 20 வருஷமா. மேடையில எல்லாம் இப்படி வணக்கம் சொல்லி பழகிட்டேன். சரி, அது இருக்கட்டும். எல்லாம் இப்போ எப்பவும் குழந்தைகளை பத்தி பேசுவோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா உண்மையான ஒரு சில டாபிக் பத்தி பேசலாம்னு நான் நினைக்கிறேன். சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. அதாவது யூடியூப்ல எல்லாரும் நம்ம ரீல்ஸ் எல்லாம் பாக்குறோம். பார்த்துட்டு இருக்கிறதுல மதுரைக்கார ஒரு பொண்ணு, காலேஜ் படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, வெண்காரத்தை ஒரு வீடியோ போட்டிருந்திருக்காங்க. இந்த விஷயத்த, வெண்காரத்தை சாப்பிட்டோம்னா உடலோட எடையை குறைக்கலான்னு போட்டிருந்திருக்காங்க. இந்த பொண்ணு அதை நம்பி என்ன பண்ணிட்டா, அதை சாப்பிட்டு அந்த பிள்ளை இறந்து போயிட்டா. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கவே விடாதீங்க. நீங்க சரி, நம்ம இப்படி வீடியோ போடுறவங்களும் தப்புன்னு சொன்னா அவங்க நிப்பாட்டிடுவாங்களா? கண்டிப்பா நிப்பாட்ட மாட்டாங்க. போடுறவங்க போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ நாம தான் நம்ம பிள்ளைங்களை நம்ம அவேர்னஸ் நம்ம தான் கொடுத்து ஆகணும். கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய பொய்யான தகவல்கள், ஆன்மீக தகவல்கள் நிறைய பொய்யா வருது. நிறைய அதை நம்ம தான் தவிர்க்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். பிள்ளைங்கள்ட்ட நம்ம சொல்லணும், இந்த மாதிரி வீடியோ பார்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, அதனால இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லணும். மொபைல மேக்சிமம் நான் பழைய சொன்ன மாதிரிதான், டீனேஜ் பிள்ளைங்க விவரம் நல்லா தெரிஞ்சு 20க்கு மேல மொபைல் கொடுத்து பழகினாலே நல்லது. அந்த அவங்க ஒரு குடும்பமே எவ்வளவு பாதிக்குது பாத்தீங்களா? வெண்காரஸ் இதெல்லாம் நல்லாவா இருக்குது? இதை மாதிரி போடுற தகவல்களும் தயவு செய்து நீங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம சொன்னாலும் அவங்க யூடியூபர்ஸ் அவங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கோ அவங்களுடைய லைக்ஸ்க்கோ அதுக்காக அவங்களுடைய வருமானத்துக்காக நிறைய பேர் இப்படி பண்றாங்க. அதை அவாய்ட் பண்ணுங்க. குழந்தைங்க நல்லபடியா பேணி காப்போம். வருங்காலத்துல குழந்தைங்க தான் இந்த நாட்டினுடைய பிரதான பிரதிநிதிகள். அவங்கள நம்ம காக்குறது நமக்கு தலையாய கடமை. நம்ம பிள்ளைங்களை பொறுப்புணர்ச்சியோட வளர்க்கறது நமக்கு தலையாய கடமை. இந்த கடமையில நம்ம சரிவர செய்வோம். நன்றி.